லோகேஸ்வர் போன மேட்ச் சூப்பர்பா ஆடினாரு. அது அப்படியே கண்டினியூ பண்ண. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி மார்க். ஷாட் மேல அந்த ஃபீல்ட வந்து யூஸ் பண்ணாரு. பவுண்டரி அங்க ஃபர்ஸ்ட் பவுண்டரி லோகேஸ்வர் பேட்ல இருந்து ஸ்ரீராம் 4 சொல்லுவேன். ஷாட் பால் 6 பூம் பூம் பூமர் 6. என்ன மாதிரி ஒரு ஷாட் பிரமாதமா பிவட் பண்ணாரு. இந்த ஓவர் 6 வந்திருக்கு. பிரில்லியன்ட் பேட்டிங் லோகேஸ்வர். பின்னாடி கொடுத்தாருங்க. ஆனா பியூட்டிஃபுல்லா பொசிஷன் பண்ணி இன்ஃபேக்ட் ஒரு ஸ்குவாலிக் ஃபீடர் கூட இருந்தாரு. கான்ஃபிடென்ட்டா அடிச்சிருக்காரு. ஒரு 69 மீட்டர் 6 வந்திருக்கு. பியூட்டிஃபுல் பொசிஷன்ங்க. குயிக்கா லைனை லீட் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் 122 கிலோமீட்டர்ஸ்ல போட்டாரு. த்ரிலோ இறங்கி ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் ஃபீட்டை யூஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரி ஸ்ரீராம் 4. இன்டென்ட்ட காமிக்கிறாரு ஹரி நிஷாந்த். 4 ரன் சிவி விட்டாரு. 4 ரன் அங்க போயிருக்கு. இப்போ நாங்க மதுரை. ஸ்ரீராம் 4 அடிச்சிருக்காரு. ஹரி நிஷாந்த் சாந்தமா ஒரு பவுண்டரி. ஆனா லோகேஸ்வர் என்னாடி லோகேஸ்வர் செம பூம் பூம் பூமர் 6 இன்னொரு முறை அடிச்சிருக்காரு. நம்ம குட்டி பையன் லோகேஸ்வர். எங்களுக்கு குஷியை பாருங்க. இல்ல சொன்னாருங்க ஃபீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அடிக்கணும்னு. அதே தான் பண்ணிருக்காரு லோகேஸ்வர். பிட்ச் ஆஃப் த பால் வந்தாரு. த்ரூ த லைன் அடிச்சாரு. அஜித் ராமுக்கு இது ஒரு சரியான போட்டி. நல்ல பொசிஷன்ல இருந்தாருங்க. பால் கீழே வந்தாரு. ஹை ஹேண்ட்ஸம். சமா ஷாட். நல்ல டைமிங். சூப்பர் கனெக்ஷன். பந்து எங்க பார்ட்டிக்கு வராரு கேப்டன் ஹரி நிஷாந்த். ரொம்ப நாளா ரன் அடிக்கல. பட் பர்ஃபெக்ட் டைமுக்கு வராருங்க பார்ட்டிக்கு. நல்லா நடக்குது பார்ட்டி. கிரவுண்ட்ல நடு சென்டர். அதுதானா? அதுதான் பார்ட்டி. உங்களை கூப்பிடலையா? இல்லையே, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க போல. அனைமா பாப்கார்ன் ராயல்ஸா தான் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது பவுண்டரி போகுது. இது அவருக்கு நல்லது இல்ல. ஸ்ரீராம் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 62க்கு 0. இறங்கி வந்தோட ஒரு வெல்கம். ஃபீட்டை யூஸ் பண்ணிருக்காரு அகைன்ஸ்ட் தி விண்ட். பட் பெரிய 6. பூம் பூம் பூமர் 6 ஹரி நிஷாந்த் பேட்ல இருந்து. நிஷாந்த் தான் தெரியுறாரு. இன்ஃபேக்ட் பாடி லைன்ல இருந்தது கிளீனா அடிச்சிருக்காரு. அவருடைய அந்த சிக்னேச்சர் ஷாட்னே சொல்லலாம். அந்த ஒரு கால் தூக்கி 85 மீட்டர்ஸ் போயிருக்கு யோமி. 6 5 4 டேக் ஆன் பண்ணிருக்காரு. ஆனா கையில நல்ல கேட்ச். அனிருத் சீதாராமன் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. நல்ல கம்பேக். இன்ஃபேக்ட் கேப்ல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. ஷாரோன் பிளை கேட்ச் ஆஃப் தி மேட்சை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆஹா, அருமையான ஷாட்ங்க. லோகேஸ்வர் ஃப்ரீ மைண்ட் செட்ல இருக்காரு. தெரியுது கிளீனா. நல்ல ஷாட். இது ஒரு அருமையான ஷாட். ஸ்ட்ரைட் டவுன் தி ட்ராக். ஒரு பவுண்டரியோட முடிச்சிருக்காரு. ஓவர் முடிவில் 81 for 1. நீங்க ஃபிளாட்டா என்ன ஷாட்டுங்க. அருமையான ஷாட். பெஸ்ட் பிளேஸ் டு ஹிட். மணிகண்டன் அந்த அளவுக்கு டர்ன் பண்ண மாட்டாரு. சொன்ன மாதிரியே நேரா ரெண்டாவது பவுண்டரி. புது கமெண்டேட்டர் வந்திருக்காரு, வர போறாரு. நல்ல ஷாட். அருமையான ஷாட். இன்னொரு பவுண்டரி. நம்ம ஆடின கிரிக்கெட்டுக்கு நியாயப்படி நம்ம போக கூடாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு விக்கெட் கருப்புசாமி சூப்பரா போட்டிருக்காருங்க. 2 ஓவர் அதே கண்டினியூ பண்ணி செட் பேட்டர் லோகேஸ்வர் எடுத்திருக்காரு. நல்ல கேட்ச் லாங் ஆஃப்ல. மூர்த்தி கேட்ச் பிடிச்சாரு. கருப்புசாமி கொஞ்சம் கஷ்டமான போலர் தாங்க ஆட. சல்புல் போலர். நல்ல ஷாட்டுங்க. ட்ரை பண்ணாரு விண்டுக்கு சேர்த்து அடிக்க. நேத்து இந்திரஜித் அடிச்ச மாதிரி வராங்க. நீ பாப்போம். குர்ஜப்னீத் மறுபடியும் நேரம் அடிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்டரி. நேர்கொண்ட பார்வையோட இன்னைக்கு ஆடுறாரு வி ஆதித்யா. திரும்பவும் ஸ்ட்ரைட்டா ஒரு பவுண்டரி. ஆனா ஒரு கேப் தடுக்க முடியுமா? கருப்புசாமி குத்தகைதாரர். குத்தகை எடுக்கவில்லை. பவுண்டரி கிடைச்சிருக்கு. பட் கவர்ஸ் கேப்ல அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். அருமையான ஸ்லோர் ஒன்னு அருமையா பிக்கப் பண்ணி அடிச்சல. நேரா வெளியே போயிருக்கா. ட்ரை பண்ணாங்க பட் வெளியே தான் போயிருக்கு. பூம் பூம் பூமர் 6. இந்த வாட்டி ஸ்வப்னில் அவரோட ஃபர்ஸ்ட் 6. வந்தாங்க. நல்ல உள்ள வந்தாரு. பொசிஷன் பண்ணாரு. பாடியை இன் லைன் வச்சு கிளீனா அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் 2 ஏரியாவை டார்கெட் பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன்.
பட் இந்த முறை நேராவே போயிருக்காரு. அஜித் ராம் வைடா போட்டாரு, நேரா கையில கேட்ச். விவேக் ராஜ் அந்த கேட்ச் லட்டி கேட்ச். நல்லா வைடா போட்டாரு அஜித் ராம். அண்ட் ஆதித்யா விட்டுருக்கலாம்னு தோணுச்சு இந்த பால். ஸ்லைட் எரர் இன். ஷாட், அருமையான ஷாட் அகைன்ஸ்ட் தி விண்ட். பட் நேரா கையில பேட்ல படும்போது எங்க வெளியில போயிடுச்சா அப்படின்னு நினைக்கும் போது பட் அகைன்ஸ்ட் தி விண்ட்னால அப்படியே நின்னுடுச்சுங்க. பால் விக்கெட். கரெக்டா அந்த ஒரு யாக்கர் லென்த் மாதிரி கொடுத்தாரு. எதிர்பார்த்த எலிவேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. சென்சிபிள் bowling சொல்லுவேன் நானு. காத்துல யாராவது லாங் ஆன் வந்திருக்காரு. அருமையான கேட்ச் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அனிருத் சீதாராமன். பேக் டு பேக் விக்கெட்ஸ். த்ரிலோக் நாக் கலக்கிட்டு இருக்காரு இங்க. கரெக்டா ஸ்லாட்ல கொடுத்தாரு. மேல அடிப்பதற்கான ஒரு முயற்சி இருந்தது. டிஸ்டன்ஸ் கிடைக்கல. அண்ட் அனிருத் சீதாராம் ஒரு பிரமாதமான ஒரு கேட்ச் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் ஓட வேண்டியது இருந்தது. நல்ல ஷாட், நேரா அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கா. நல்ல ஃபீல்டிங் அஜித் ராம். தூக்கி அடிச்சிருக்காரு. வெளியில போயிருக்கா. எஸ், வெளியில போயிருக்கு. ஒரு பெரிய 6 பூம் பூம் பூமர் 6 ஓட முடிச்சிருக்காரு பி சரவணன். ஓவர் முடிவில் 155 for 5. இன்ஃபேக்ட் அந்த 6க்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் ஒரு 7 ஓவர் ரன் ஓவரா தான் இருந்தது. பட் இப்போ அந்த 6 வருமா? இல்ல, வராது. நேரா ஃபீல்டர் கையில. அருமையான லாஸ்ட் ஓவர். ஒரு பவுண்டரியும் கன்சீட் பண்ணல. வெறும் 5 ரன் கொடுத்தாரு. மொமெண்டம் தரல மதுரை பேந்தர்ஸ்க்கு. பட் 160ங்கிற இலக்கு ஐ ட்ரீம்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க சீக்கம் மதுரை பேந்தர்ஸ். அவரும் லோகேஸ்வரும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப். பட் இன்னைக்கு லோகேஸ்வர் அருமையான ஒரு தொடக்கம் ஹரி நிஷாந்தோட சேர்ந்து 2 பேருமே அருமையா பண்ணாங்க. டாப் விக்கெட் 2 விக்கெட்களை வீழ்த்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ல புவனேஸ்வரன் இருந்திருக்காரு. அண்ட் அஜித் ராம், கருப்புசாமி, மணிகண்டன் தலா ஒரு விக்கெட்டை எடுத்து ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாலே பெர்ஃபெக்ட் லெங்த் போட்டிருக்காரு. ஸ்லைட் மூவ்மெண்ட். சொனாட்டா ஸ்டைலிஷ் பார்ட்னர்ஷிப் தேவை. கேட்ச் ஆன் பார்க்கணும். இல்ல பவுண்டரி. ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு. ஏர்ல போச்சு. கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இருந்தாலும் கூட கேட் காட் பிஹைண்ட். விட்டாங்க 2 பேரும் ஒருத்தர பார்த்துட்டு பவுண்டரி. பேட்டை விட்டார் துஷார். பட் ஸ்லிப்ல உஷாரா இல்ல. பட் பேட்டை விட்டுருக்காருங்க. பூம் பூம் பூமர் 6. இந்த இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 3rd ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு வருது. கொஞ்சம் வெளில போட்டாருங்க. நல்லா உள்ள மேல போட வேண்டிய பால் தான். பட் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டிருக்கு. திருப்பி இன்னொரு பவுண்டரி. ஸ்ரீராம் 4. வெறும் சும்மா பிளேஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. 1 ரன் நினைச்சா 4 ரன். வெரி வெரி பிக் ஓவர். 16 ரன் ஓவர் 23 வித் லாஸ். அது ஒரு இன்சைட் அவுட் ஷாட் பவுண்டரி. நல்லா கரெக்டா முதல் பால் இதுதான் ரீட் பண்ணி கரெக்டா பால் போடணும் அவரு. பட் இன்னொன்னு மிட் விக்கெட்ல மடக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி. நல்ல ஓவரா முடிஞ்சிருக்கு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ். 33 வித்அவுட் லாஸ். செம்மையா ஆடுறாங்க இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும். துஷார் ரஹேஜா இந்த டோர்னமெண்டோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கீப்பர் பேட்ஸ். ஸ்ரீராம் 4. அந்த பக்தி வர்க்காவல ஏன்னா பேட்டர் சக்தியோட அடிச்சிருக்காரு. விஷால் வைத்யா அதாவது லெஃப்ட் ரைட் வேணும் இவரெல்லாம் பதுக்கி வச்சிருந்தாங்களே. மூக்கு மேல ராஜா. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர் வராரு. பிடித்து விட்டார் கேப்டன் ஹரி நிஷாந்த். அத்தனை கட்டும் ஒர்க் ஆயிருக்கு. விஷால் வைத்யாவை பாராட்டும் போது தன்னோட விக்கெட்டை எழுதிருக்காரு அஜய் கிருஷ்ணா. இது கிராஸ் டீம் வேற இடம் கொடுத்து அடிக்க போனாரு. ஆனா ரொம்ப பால் மேல வந்துச்சு. ஏன்னா ஈஸியா பிடிச்சாருங்க. ஷாரன் பிளாய் பவர் கேட்ச் ஆஃப் த மேட்ச். யூசுவலா நீங்க சைட் ஆன்ல போய் கட் அடிச்சாருங்க விவேக் ராஜ். ரொம்ப நேரமா ரன் வராம ஒரு மாதிரி பிரஷர் பில்ட் ஆற மாதிரி இருந்தது. இழுத்து போட்டாரு. அகைன் ஸ்பின்னர்ஸ் கம்மி ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் கேப்ல போயிருக்கு. பவுண்டரியும் கிடைக்கும். நல்ல ஷாட். பவுண்டரி வருமா அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி வந்துருக்கு. லாங் ஹாப் அது.
ஆமா, முதல் பால் எப்படி போட்டீங்கன்னா அடுத்த வந்து வெந்த புண்ணுல வேலை பாயும். இப்படிதாங்க நடக்கும் T20 கிரிக்கெட். நீங்க பயந்து ஒதுங்கினீங்கன்னா தூக்கி விட்டாருங்க. ஆகாயத்துல போயிருக்கு. எக்கச்சக்கமா மேல கீழே பிடிக்கிறவர் யாரு? புலி என்ற ஜே கௌஷிக் அழகா கீழே வந்து அசால்ட்டா பிடிச்சாரு. யோமி பெரிய ஓவர் விக்கெட்டான்னு சொன்னோம். பெரிய ஓவர் அமைஞ்சது. ஷாரான் ஃப்ளை கேட்ச் ஆஃப் த மேட்ச். செம்ம ஹிட்டுங்க, ஈஸி கிடையாது. ஷாரான் ஃப்ளை பவர் கேட்ச் ஆஃப் த மேட்ச். யாரு? புலி என்கிற ஜே கௌஷிக் எங்க அசால்ட்டா பிடிச்சாருங்க. சரியான ஃபீல்டர். இந்த மாதிரி கேட்சஸ் பிடிக்கிறது இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டம். லெக் சைடுல பவர் கொடுத்து அடிச்சிருக்காரு. ரெண்டாவது முறை இதையே பண்றாரு துஷார் ரஹேஜா. ஃபேண்டாஸ்டிக்கா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக 50 அடிச்சிட்டாரு. முட்டி மோதி அடிச்சிட்டாரு துஷார் ரஹேஜா. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்ப்ரெசிவ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இந்த எடிஷன்ல. ரீடைன் பிளேயர் திருப்பூருக்கு. கீப்பர் பேட்டர் கன்சிஸ்டன்ட்டா விளையாடி இருக்காரு இந்த சீசன். 50 போலருக்கு கொடுக்கணும். மூக்கு மேல ராஜா. ஜே கௌஷிக் சம ஃபீல்டர். ரெண்டாவது ஹை கேட்ச் அவருக்கு இந்த நாள்ல. எந்த தவறும் செய்யல. ரஹேஜாவோட இன்னிங்ஸ் ஒரு முடிவுக்கு வருது. முருகன் அஸ்வின் டிசர்வ் டு கெட் a wicket. 111. அந்த கூகுளி போட்டாருங்க கரெக்டா. ஒரு பெரிய ஷாட் அடிப்பதற்கான ஒரு முயற்சி இருந்தது. நேர மேல கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கேட்ச்னு சொல்லலாம். அண்ட் பிரமாதமா அண்டர் த லைட்ஸ் எடுத்திருக்காரு ஜே கௌஷிக். முருகன் அஸ்வினுக்கு தெரியும் இந்த விக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் விஜய் சங்கர் ஒரு எட்ஜ் திக் அவுட் சைடு எட்ஜ் பவுண்டரி. ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த யார்க்கர் பியூட்டிஃபுல்லா. இன்னொரு பவுண்டரி தேவை. நோ பால் 6. நோ பாலா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. பட் பால் இப்போதைக்கு வெளியே போயிருக்கு. பூம் பூம் பூமர் 6. இதுதான் சொன்னேன். விஜய் சங்கர் எனி டைம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. கண்டிப்பாகவே இது நோ பால் தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா செம்ம ஹைட்ல இருந்து அடிச்சாரு விஜய் சங்கர். விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, அவர் அந்த பொசிஷன்ல ரெடியா இருக்காரு. இதுவும் இறங்குற மாதிரி தான் இருக்கு. இறங்கிடுச்சு, நானே இறங்கிடுச்சு. பட் பால் இறங்கல பேட்ல இருந்து. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸ்லோயர் பால் அடிச்சிருக்காரு. போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கு. தட்டாருங்க. என்ன மாதிரி ஒரு ஷாட் அனிருத் கிட்ட இருந்து. டாப் கிளாஸ் ஷாட். பியூட்டிஃபுல். ஸ்லோவர் ஒன் ஸ்லாட்ல விழுந்தது. த்ரூ த லைன் அடிச்சாரு. முக்கியமான ஒரு விஷயம், அக்ராஸ் ஆடல. லாங் ஆஃப் மேல 6 தூரம் பாத்தீங்கன்னா 80 மீட்டர் 6ங்க. தேவையான 6 கூட. பால் இப்பதான் நீங்க சொன்னீங்க விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்லோயர் பால். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக்ஸ். சூப்பர் bowling. ஜப்பி லேலே பப்பி பிளேட் ஆன் போல்ட். நல்ல ஸ்லோவர் ஒன் அக்ராஸ் ஆடி அவரோட விக்கெட் எழுந்திருக்காரு. குரு ஜாப்தீப் சிங் மதுரையை திருப்பி கேம் உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா விஜய் சங்கர்ங்கிற ஒரு க்ரூஸ் லெட்டர் போட்டு வருது. அடிச்சிருக்காரு. மேல போயிருக்கு. வாய்ப்பா கேட்சா? கேட்ச் தான். க்ரூஷியலான ஒரு விக்கெட். கேப்டன் சதுர்வேத். மறுபடியும் 19th ஓவர் அப்படினாலே அஜய் கேட்ச பிடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ரவுண்ட் தி ஸ்டிக்ஸ் அந்த ஆங்கிள கிரியேட் பண்ணாரு. மிட் விக்கெட்ல அடிக்க ட்ரை பண்ணாரு. மேபி ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் போயிருக்கணும். ஹரி நிஷாந்த் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அவர் கூட பாத்தீங்கன்னா பால் பவுண்டரி ஃபைன் பண்ண முடியல. ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸ் அடிச்சாரா? 6 திருப்பியும் 6. இன்னைக்கு அஜய்க்கு வந்து யார்கர் 6. இது மூணாவது 6 கொடுக்காரா? ரெண்டாவது 6 ஃபுல் டாஸ்ல. சோ திருப்பியும் மேட்ச் உள்ள வந்துட்டாங்க. புவனேஸ்வரன் நோன் ஃபார் இட் வந்திருக்கு. மறுபடியும் நோ பால் செக். பட் பரவாயில்ல, நோ பால் இல்லங்க. பட் என்ன குரூஷியலான ஒரு 6 அடிச்சிருக்காரு புவனேஸ்வரன். கலக்கிட்டீங்க புவனேஸ்வரன். 6 செம்ம ஸ்ட்ரைக். அங்க ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயர் பால் வெயிட் பண்ணாரு. புவனேஸ்வரனே பாத்தீங்கன்னா வந்து ஒரு bowler ரீட் பண்ணிட்டாருங்க. வெயிட் பண்ணி பிரில்லியண்டா ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஃபேண்டாஸ்டிக் ஸ்ட்ரைக். ஜஸ்ட் 11 நீடட் ஆஃப் 5. சோ நல்லா ஒரு மாதிரி வந்துட்டாங்க. முதல் பாலே பிரஷர்ல போட்டாங்க. அருமையான ஸ்ட்ரைக். யாருன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரன். பார்க்கணும். திருப்பி ஷார்ட் பால். பவுண்டரியா? பவுண்டரி முஸ்டாருங்க புவனேஸ்வரன். சிஎஸ்ஜி த்ரூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 7 of 4 குதிச்சிட்டு இருப்பாங்க ஹோட்டல்ல கண்டிப்பாவே. ஹேமங் படானி இப்ப யோசிச்சு 3 பேர் வெளியே லெக் சைடுல இழுத்து அடிச்சிருக்காரு. நேரா போயிருக்கு. கையில போயிருக்கா? கையில போயிருக்கு. கோல்
1 wicket at the dot ball, gold. So he put 6 in 2 balls. But bat, other பழைய ரூல்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் on strike. சூப்பர்பான நல்ல ஒரு ஹை பிரஷர் கேட்ச் அங்க ஸ்வப்னில். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இந்த வாடி ஸ்வப்னில் சிங் பிளாட்டா போனத அள்ளி இருக்காரு. இங்க ஒரு பண்ண முடியுமா? Madurai are through to the qualifiers. CSG is out, defending champions. CSG 4 முறை வின் பண்ணவங்க வெளியேறாங்க. பட் மதுரை ஃபேண்டாஸ்டிக்கா ஃபைட் பண்ணாங்க. திருப்பூரும் சரி அவங்களும் கடைசி வரைக்கும் செமையா ஃபைட் பண்ணாங்க. We saw a wonderful match. ஒரு fitting end இந்த லீக் ஃபேஸ்க்கு. 16 ரன்ஸ் தேவையும் போது அருமையா டிஃபெண்ட் பண்ணிருக்காரு. வெறும் 12 ரன் தான் கொடுத்தாரு குரு ஜப்னீத் சிங். ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 4க்கு அப்புறம் 2 ரன் இன்க்ளூடிங் ஒரு விக்கெட். இந்த யங்ஸ்டர் குரு ஜப்னீத் சிங் அருமையான எக்ஸிகியூஷன் ஆஃப் ஸ்லோர் ரன்ஸ். எக்கச்சக்க நம்பிக்கை, எக்கச்சக்க ஐடியாஸ் எல்லாருமே கொடுத்தாங்க. பட் அவரோட ஸ்ட்ரென்த்ல தான் ஸ்ட்ரிக் பண்ணி அந்த ஸ்லோ ரன் மட்டும் தான் போட்டாரு. லாஸ்ட் பால் மட்டும் தான் நானி யாக்கர் போட்டாரு. ஞாபகம் இருக்கட்டும். பட் சரியான ஒரு மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி மதுரை ஸ்டார்மிங் இன்டு ஐடின் திருப்பூர் தமிழ் பேட்டிங் கார்ட நம்ம பாக்குறோம். விஷால் வைத்யா மற்றும் துஷார் ரயேஜா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. துஷார் ரயேஜா அற்புதமான அவரோட அரை சதம் இந்த மேட்ச்ல. அந்த ஒரு ஸ்கோரை அடிக்க முடியல. இன்னொரு பக்கம் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் எல்லா போலர்ஸும் நல்லா போட்டாங்க. பட் குரு ஜப்னீத் சிங் அண்ட் அஜய் கிருஷ்ணா அந்த லாஸ்ட் 3 மதுரை பேண்டர்ஸ் போட்டி சுருக்கம். சீக்கம் மதுரை பேண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. 160ங்கிற இலக்கு போட்டாங்க போர்ட்ல. லோகேஸ்வர், ஆதித்யா அண்ட் ஹரி நிஷாந்த் 3 பேருமே அருமையா